கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு மகான் அல்ல, ஒரு மகாத்மா காந்தி மாதிரி எல்லோரும் அவரும் ஒரு மனுஷன், ஒரு நல்லது செய்துட்டு போயிருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது தவறு. அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். நம்மளை மீட்பதற்காக தேவன் மனிதனாக வந்த ஒரு ஒரு நல்ல பரிசுத்தமானவர். எந்த பாவம் செய்யாத சுத்த கண்ணன் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இவர் அற்புதம் அடையாளங்களை செய்தார். அதாவது குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவனை நடக்க செய்தார், இப்படி மரித்தோரை எழுப்பினார். இது எந்த மகாத்மா காந்தி செய்தது மாதிரி தெரியல. நல்லது செய்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் லிஸ்ட்டில் இவர் இல்லை. இவர் செய்தது மகா பரிசுத்தமானது. மகா அற்புதம் செய்த ஒரு தேவனால் தான் இது செய்ய முடியும். மரித்தவரை உயிரடைய செய்கிறது ஒரு தேவனால் மட்டும்தான் முடியும். அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அவர் ஒரு தேவன், நம்மளை மீட்பதற்காக தான் மனுஷ சாயலாக வந்தார். இவர் ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். அவரும் அன்பானவர், நேசிக்கிறவர், உங்களை மன்னிக்கிற தேவன். ஒரு பாவங்களை மன்னிக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். அதனால் இவர் கடவுளாக இருக்கிறதுனால தான் இவரால் மன்னிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இவர் ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், நம்மளை காப்பாற்றிக்கிற தேவன், பொல்லாத இதிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன். இவர் நீங்கள் நினைக்கிற சாதாரண காந்தி அல்ல என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன். சரிங்களா? நீங்கள் இதை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வருகிற நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. மகா உபத்திரம் காலத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளுங்க. இனி பூமியின் குடிகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, தப்பித்து கொள்ள வழி இதுவே, இதிலே நடவுங்கள். இயேசுவே வழியும் சக்தி ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அன்றி நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிதாவின் இடத்துல போகவே முடியாது. அவருடைய வழியிலே நடக்கணும். அவர் இரத்தத்தினால நாம் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். தவிர அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மறுபடியும் சொல்கிறேன். இவர் மகான் அல்ல, இவர் ஒரு தேவன். நன்றி.